நில்லு, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இரு. என்ன அங்க பாரு. நல்லா இருக்குல்ல? அப்பாவே டெக்கரேஷன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன்ஸ் பார்க்காத என்ன போட்டுக்கணும் படி. வெல்கம் டு தி என்கேஜ்மெண்ட் ஆஃப் மோஹித் அண்ட் மாயா. மாயா, மாயாவுடைய என்கேஜ்மெண்ட் இங்க நடக்குது. ஆமா, அப்ப நல்லது தானே. நம்ம போட்ட பிளான இங்க எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே? யா, யூ ஆர் ரைட். நம்ம மாயா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாரு மாயாவோட என்கேஜ்மெண்ட் இங்க பண்றதுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ அந்த மாயான்னு இல்ல. சீஃப்க்கு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. யாரோ ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், பட் மாயாவோடதுன்னு தெரிஞ்சிருக்காது. யூ ரைட். சரி வா. இங்க பாருங்க, முதல்ல கெஸ்ட் எல்லாம் வந்த உடனே என்ட்ரன்ஸ் தான் பாப்பாங்க. சோ என்ட்ரன்ஸ் டெக்கரேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. லைட்டிங் எல்லாம் நிறைய வைங்க. ஓகே? இங்க பாருங்க, இது இந்தியன் ஃபங்க்ஷன் தானே, அப்ப ஸ்டேஜ்ல இந்தியன் திங்ஸ் எல்லாம் இருக்கணும்ல. அதான் நம்ம ஒரு விளக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருங்க ப்ளீஸ். அட, நீ இங்க மேட் இன் இந்தியா கேம்ப் நடத்திட்டு இருக்க. அங்க என்னுடைய கிச்சன்ல இந்தியன் சமையல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. நான் இந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். டெக்கரேஷன் முடிஞ்ச உடனே சமையல் வேலையை சீக்கிரம் வா. வரேன். சரி சரி, நல்லபடியா முடிஞ்சதுல, அப்படியே அழற. டேய், அதோட அர்த்தம் நான் எதுவும் பண்ணல, ராச்சியோட அம்மா பண்ணிருக்காங்க. இல்லன்னா என்னையோட ஃபங்க்ஷன் கெட்டு போயிருக்கும். ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த என்கேஜ்மெண்ட் யாருக்குன்னு. என்னடா விளையாடுறியா? உனக்கு உன் கிளைண்ட்ஸ பத்தி தெரியலையா? யாரோட ஃபங்க்ஷன், யார் கெஸ்ட் வராங்க, எதுவுமே தெரியலையா? வந்தா தெரிஞ்சிட போகுது. ஏன்னா வந்துதானே ஆகணும். எப்படியும் பொறுத்திருந்து பாப்போம். சரிதானே? யாரா இருந்தானே அதுக்குள்ளயும் ஏற்பாடு எல்லாம் முடிச்சிடுறேன். இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் பிராச்சியோட அம்மா மட்டும்தான். அவங்க இருக்கறனால எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் ஹையர் பண்ணவனா இருந்தா நாள் பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேய், எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராச்சியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட்டி சம்பந்தமா. இருக்கலாம். மேபி நிறைய கல்யாணங்கள்ல அவங்க அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், ஏற்பாடு பண்ணிருக்கலாம். பாக்கும்போது நீ அவங்க கிட்ட கேளு. சரி, அதெல்லாம் விடு. நீ நேர்ல வா, நான் இங்கதான் லாபில இருக்கேன். சோ என்ட்ரன்ஸ் டெக்கரேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. லைட்டிங் எல்லாம் நிறைய வைங்க. மொழியிலே மொழியாய் உன் பெயர் சொல்லாமல், விழியிலே விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினில் உனையே நான் புதைத்தேன் என்றே புரிந்திடும் முன்னே உன்னை பிரிந்தேன் அன்பே. நிதமும் கனவு உன்னை தொலைவில் காண்கிறேன். அதனால் இரவை நான் நீட கேட்கிறேன். எழுத்து பிழையாய் என் கவிதையானதே, எனக்கே எதிரி என் இதயமானதே. வாவ் மாயா, யூ ஆர் லுக்கிங் ஏஞ்சல். யாராவது உன்னை இப்ப பார்த்தா திருஷ்டி வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் ஷீதல், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்களேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசணும். யா, ஷூர். என்னோட நெக்லஸ் ரியல் டைமண்டா? இது என் டாட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. கண்டிப்பா இது ரியலா தான் இருக்கும். சோ இந்த டைமண்ட் கூட சேர்ந்து நீ எனக்கு எப்பவுமே உதவியா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஷியர். இந்த நெக்லஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் நானும் உனக்கு துணையா இருப்பேன். வெரி குட். அப்ப தொலைச்சிடாத. நீயே எனக்கு மாட்டி விட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த மாஸ்க் எல்லாம் டான்சர்ஸ்க்கு கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரூம் நம்பர் 502 ல இருக்குன்னு. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யார் டான்ஸ் பண்றது? இந்த மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சச் ஓல்ட் ஃபேஷன் பீப்புள். அப்புறம் இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்தே டான்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு மாஸ்க் மாட்டி விட்டுட்டா மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னே தெரியாது. ஓல்ட் ஃபேஷன். நீங்க டான்ஸ் பார்க்க வந்தியா? இல்லையே. அப்ப டான்ஸ் ஜட்ஜ் பண்ண வந்தியா? இல்ல. அப்ப எதுக்காக வந்தமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணு. டான்சர்ஸ் ஆன் டான்சர்ஸ். பின்னாடி பார்க்காத, பின்னாடி பாத்துறாத. ஏன்?
சரிதா ஆண்டி, அவங்க மட்டும் நம்மள ஒன்னா பாத்துட்டாங்க மறுபடியும். ஆமா, மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்பெல்லாம் ரொம்ப பேசுறாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அம்மா கிட்ட வர சொல்லிடுவாங்க. அம்மாவுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சது எனக்கு ஒரு வேலை கொடுத்துருவாங்க. சஹானா மாதிரி கேட்டரிங்க பாரு, டெக்கரேஷன் பாருன்னு But you சொல்லிடுவாங்க. know what? என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு தோணுது. She is a very understanding lady. அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐ நோ, ஐடியா நல்லா தான் இருக்கு. பட் விஷயம் என்னன்னா, அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. மாலதி, ஆண்டவன் புண்ணியத்தால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீயே பாரு, இதுக்கப்புறமும் நல்லா போகும். சரி, நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி, நீங்க முதல்ல போங்க. நம்ம எப்படியாவது மாயா ரூமுக்கு போய் ஆகணும். மாயா ரூமுக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். யாருக்கும் தெரியாம போகணும். எப்படி? யாரும் நம்மள பாத்துற கூடாது. நம்மள அடையாளம் தெரிஞ்சாதானே பாக்குறதுக்கு. நம்ம முகத்தையே பார்க்க போறது இல்ல. அவன் என்ன சொன்னான்னு கேட்டல நீ? டான்சஸோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரூம் நம்பர் 502ல இருக்குன்னா. எப்ப சொன்னா? என்ன நீ டியூப்லைட்டா? நீ என்ன டியூப்லைட்னு சொல்லுவேன், நீ டியூப்லைட் ஆயிட்டியா? நீ ஒன்னே ஒன்னு பண்ணு. யூ டோன்ட் டு எனிதிங், ஜஸ்ட் லிசன் டு மீ அண்ட் ஃபாலோ மை லீட். ஆனா நான் சொல்றத கரெக்ட்டா பண்ணிடணும். ஓகே, கம் வித் மீ. அட கம். என்ன பேரு சைலேஷா. உனக்கு நேரம் நல்லா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் உன்னை வேலையை விட்டு தூக்காத அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டைம் இதே தப்ப பண்ண உன்னை தூக்கிடுவேன். எஸ் சார், ஐ எம் சோ சாரி. ஓ சாரி எல்லாம் தேவையில்ல, நீ வேலையை ஒழுங்கா செய்ய, அது போதும். போய் வேலையை பாரு. ஷியோர் சார், தேங்க்யூ. இல்ல ஸ்மைல் வேண்டாம். நோ ஸ்மைல். அந்த முகம் தான் வேணும். கடுப்பா இருந்தியே, அதான் காலையில இருந்த மாதிரி. அதான் அப்ப சொன்னியே எல்லாம் குழப்பமாயிடுச்சுன்னு. அந்த சிடு மூஞ்சி தான் எனக்கு தேவை. அந்த ஃபேஸ் இப்போ காத்துல பறந்து போச்சு. நான் நினைச்சா காத்தோட போக்கிய மாத்திடுவேன். அவ்வளவு பாசமா என் மேல? ஒத்துக்கிறேன், நம்ம கிட்ட பணம் இருக்கு, பில்டிங் இருக்கு, கேஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என் கிட்ட அதையும் தாண்டி நான் ஜெயிச்சிட்டேன். என் கிட்ட பிராச்சி அம்மாவோட மொத்த ஃபேமிலியும் இருக்கு, இன்க்ளூடிங் பேக்கேஜ்ல சரிதா அம்மாவும் இருக்காங்க. தட்ஸ் ட்ரூ. நல்ல மனுஷங்க, சத்தியமா சொல்றேன். என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ற வேலை எல்லாம் ஏதோ சொந்த வீட்டுக்கு பண்ற மாதிரியே பண்றாங்க. வேலைக்காரங்க மாதிரியே பண்ணல. இந்த அர்ப்பணிப்பு உணர்வு பஜார்ல எல்லாம் கிடைக்காது. ஒரு மனுஷன் அத உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். என்னமா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, they really done a good job. சரி, அதை விடு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். போதும்டா, இங்கதானே இருக்க போறேன். அட என்னப்பா, நீ என்னோட ஃப்ரெண்டுடா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எல்லாம் வேணா, நீயே வச்சுக்க. பெருசா வந்துட்டா. சரி, நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, இங்க உன் பையன் வந்திருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ண. ஏன் பையனா? அந்த சிகப்பா அழகா ஒரு பையன், என்னோட பையன் ரன்பீரா. வேற பசங்க இருக்காங்களா? பாப்பா தெரியாம ஏதாவது பத்துக்கிட்டியா? இன்ஃபேக்ட் அவன் இங்கதான் வந்துகிட்டு இருந்தான். வழியில என் வண்டி அவன் வண்டியை மோதிக்குச்சு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அவன் வண்டியில. மஸ்ட் பி. அட என்னாச்சு? என்ன சொல்றான்? அவன் எங்க இருக்கான்? டேய், அப்படியே ரியாக்ஷன் கொடுக்கற. நல்லதா இருக்கான், ஃபைன், ஒன்னும் ஆகல. இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா? நல்லா பசிக்குதுடா எனக்கு. ஏதாவது ஆர்டர் பண்ண. ஆமா, எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? ஹோட்டல் உன்னோடது, அதுவும் ஆர்டரே பண்ணாம சாப்பாடு வந்துரும் ஃப்ரீயா? இல்ல 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 இல்ல, பில் 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 கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. இத பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி இடத்துல அப்பியரன்ஸுக்கு எவ்வளவு வாங்குறேன்னு? அதுவும் முக்கியமா வர்றதுக்கு மட்டும்தான். பேசுறதுக்கு தனி சார்ஜ். இது உன்னோட ஹோட்டல் பா. மெனுவே உன்னோடதுதான். வயிறும் உன்னோடதுதான். சாப்பிடுறதுக்கு பிளேட் வரும்ல, அதுவும் உன்னோடதுதான். என்ன வேணுமோ சாப்பிடு. ஹே, இங்க வாப்பா, நாமளே போவோம். என்ன வேணும்னு சொல்லி. ஹோட்டல் முதலாளி மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணத. இல்ல, என்ன வேணுமோ கேளு. வா போலாம். இங்க பாருங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் சடனா நடந்துருச்சு. அதனால ஒரே நாள்ல எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுதான். ஆனாலும் டியூட்டி இஸ் டியூட்டி. இப்படி உங்களால சர்வீஸே சரியா பண்ண முடியலன்னா அப்புறம் வேலை எப்படி முடியும் சொல்லுங்க? ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட ஜோக் சொல்லல மேடம். நாங்க எல்லாருமே இங்க ஒர்க் பண்றவங்க தான். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு ஷார்ட் பீரியட் இந்த வேலை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கஷ்டம் தான். ஆனா முடியாத காரியம் ஒண்ணும் இல்லையே. அதனால நமக்குள்ள கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்ததுன்னா எந்த இஷ்யூவும் இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் 3 பேரா டீமா பிரிஞ்சுக்கோங்க. ஒரு டீம் கிச்சனை பாத்துக்கோங்க. இன்னொரு டீம் சாப்பாட கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து வெயிட்டர்ஸ் கிட்ட கொடுங்க. 3வது டீம் வெயிட்டர்ஸ் அவங்க கெஸ்டுக்கு சர்வ் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் வேலையை சரியா செஞ்சீங்கன்னா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வர கெஸ்ட் உங்களை தான் பாராட்டுவாங்க. இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் மனசுல எப்படி நினைச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலில ஒருத்தவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு. ஓகே, சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சித்தி, மிஸ்டர் மெஹராவும் ரன்பீரோட அப்பாவும் ஸ்நாக்ஸ் டேஸ்ட் பண்ண வராங்க. சரி, நான் போய் நான் பண்ணிருக்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? நீ ஏதாவது சொதப்பிடுவ. கண்டிப்பா சொதப்ப மாட்டேன், பக்கா ப்ராமிஸ். வா. வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குல்ல?
என்ன உனக்கு இதை போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, இது என்னோடதுன்னு. ரியா ரியாவும் மாயாவும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களா? அப்ப சரி, நான் இப்ப கிளம்புறேன். அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ். பாய். தேங்க்யூ. ஹலோ, நான் ரெடி ஆயிட்டேன். அப்புறம் கரெக்டா நீ இருக்க ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன். ஆர் யூ ரெடி? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா ரன்வீர்? இந்த மாஸ்க்லயும் காஸ்டியூம்லயும் என்னையே என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சோ கூல் யார். பிராச்சி, உன்னோட ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போறா. அது மட்டும் இல்ல, அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. அப்படியா? அவ கையில மொபைல் போன் இருக்கா? ஒன் செகண்ட். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கு அவளை தெரியும், உனக்கும் அவளை தெரியும். ஓ ஹாய். ஹாய். உனக்கு என்ன தெரியுமா? கம், ஐ அம் ரன்வீர் பை தி வே. ஹாய். மாஸ்க் போட்டு அறிவு வேலை செய்யாத உனக்கு? நான் தான், இட்ஸ் மீ. நான் தான் சொன்னல, மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் என்ன எனக்கு அடையாளம் தெரியல. நான் அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும்? இருக்கு, செமையா இருக்கு, நாட் பேட் யார். எனக்கு ஒண்ணு அடையாளமே தெரியலையா யார்? தயவு செஞ்சு இது உன்னோட முகத்திலே போட்டுக்கோ, மத்தவங்களுக்கும் அப்பதான் அடையாளம் தெரியாது. யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல? யூ ரைட். சரி வா, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. மிஷன் மாயா. என்னாச்சு? ஏன் என்ன அப்படி பாக்குற? என்ன? ரியா, நீ மாயா கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? என்ன? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? பட் மறுபடியும் நான் உங்களுக்காக அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க எனக்கு பாட்டி கிடையாது, என் அம்மாவும் கிடையாது, நீங்க என்னோட சித்தியும் கிடையாது, நீங்க என்னோட அத்தையும் கிடையாது. அதனால நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ, ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஐ மீன், அவ உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போனது, உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போனதெல்லாம் பார்த்தா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. அப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா என்கிட்ட ஓப்பனா சொல்லிடுங்க. ஒருவேளை நீங்க தான் அவ கூட சேர்ந்து எல்லா சதியுமே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க தான் ரன்பீரை மாட்டி விட்டதா? இப்படி என்னால சொல்ல முடியும்ல. சோ இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் யூஸ்லெஸ் கேள்வியை கேட்காதீங்க. ரொம்ப பேசிட்டு போயிட்டா. ஆனாலும் என்ன ஒண்ணும் முட்டாளாக்க முடியாது. எனக்கு தெரியும், ரியாவும் மாயாவும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. ஆனா எதுக்காக? அதையும் கண்டுபிடிச்சாகணும். அந்த டேஸ்டான ஃபுட் இந்த பேசேஜ் வழியா போனாதான் கிடைக்கும். வாசனை மூக்க தொலைக்கல. பசி எனக்கு ஓனாக்கு ஊறிக்கிட்டு இருக்கா? அபிஷேக் மேக்ரா, உங்களை எனக்கு தெரியும், ஆனா பேர் தான் ஞாபகத்தில் இல்ல. அட, நம்ம ஏரியாவோட எம்எல்ஏப்பா மிஸ்டர் சோபே. டூபி. சோபே சோபே மிஸ்டர் சோபே, எப்படி இருக்கீங்க? அட, குட் டு மீட் யூ சார். உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். ஆனா எங்களை பத்தின நினைப்பு உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. எப்பயாவது உங்களை பத்தி பேசுவோம். ஆக்சுவலா எனக்கு தெரியவே தெரியாது நீங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரீங்க அப்படின்னு. இல்ல, ஆக்சுவலா நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரல. இவரு என் நண்பர் விக்ரம், பிசினஸ் பார்ட்னரும். இவரை பார்க்க தான் வந்தேன். இந்த ஹோட்டல் இருக்கு, அது இவரோடது. ஓ அப்படியா? மிஸ்டர் விக்ரம், ஹலோ. அப்ப நீங்க தான் ஓனர்னா அப்ப அந்த பார்ட்டி இன்னும் பிரம்மாண்டமா இருக்குமே. வர கெஸ்ட் எல்லாம் சந்தோஷத்துல எங்களை இல்ல உங்களை மறக்க கூடாது. அட, அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, கலக்கிடுவான் என் பார்ட்னர். இவரோட திறமையை நீங்க பார்க்க தானே போறீங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவர் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தாலே தெரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா அப்பனும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான், அவனுடைய பொண்ணோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கணும் அப்படின்னு. என்னதான் கரெக்டா இருந்தாலும் கொஞ்சம் பயமாவே இருக்கும். அந்த அப்பன் பொலிட்டிஷியனா இருந்தாலும் பயமா தான் இருக்கும். அட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப இது உங்க பொண்ணோட என்கேஜ்மெண்ட் சரியா? அப்ப விக்ரம், அப்ப நீங்க இவர்கிட்ட சொல்லவே இல்லையா? அட, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இவன் மறந்து போயிட்டான். வழக்கமா இருக்கிற பிரச்சனை தானே. பாதாம் சாப்பிடு. யாருக்கு ஞாபகம் வருது? வேற யாருக்கு? உனக்கு தான். சொன்னா நான் தான் மறந்துட்டேன். மறந்தாலும் நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கல்ல. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான்.
ஏன்னா பார்ட்டில நீங்க தான் கண்டிப்பா பாட வேண்டியது இருக்கும். பாடிடலாம். நீங்க சொன்ன பிறகு பாடிதானே ஆகணும். கொஞ்சம் இருங்க, நான் என்னுடைய பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதோ அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, எந்த ஏஞ்சலுக்கு குறைச்சல் இல்லை என்னுடைய பொண்ணு. சார் டாக்டர் சார் ஏஞ்சல். சோபி சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அட மிஸ்டர் குப்தா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்களை மீட் பண்ணுங்க, மிஸ்டர் விக்ரம் கோலி. ஹலோ. இந்த ஹோட்டலுடைய ஓனர் மிஸ்டர் அபிஷேக் மேகரா. அட இவரை தெரியாதவங்க யாரும். ராஜா மாதிரி இருக்கீங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே. அதான் ஜிம்முக்கு போய். வெரி குட் சார். சோபே சார் என் கூட வாங்கல, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, 2 நிமிஷத்துல வந்து. எக்ஸ்கியூஸ் மீ. ஏண்டா சிரிக்கிற? எதுக்குடா அடிச்ச? என்ன வச்சு ஏண்டா போய் சொன்ன? நான் சொன்னேன். திடீர்னு கேட்கும்போது நான் அப்படி சொல்லிட்டேனா? நல்லா சொன்ன. சிச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்டா. ஹேண்டில் பண்ண. ஹோட்டல்ல வேற யார் கல்யாணத்துக்கும் நான் பாட்டு பாடணுமா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? மாப்பிள்ள கூட ஒரு டான்ஸ் போட. நல்ல விஷயம்டா, டான்ஸ் பண்றா. பூரப கூப்பிடுறேன் டான்ஸ் பண்றதுக்கு. மாயா? மாயாவோட என்கேஜ்மெண்டா இது? மாயாவோட என்கேஜ்மெண்ட் ஓ ஹோட்டல்ல நடக்குது. கேன்சல் பண்ணிட்டு, ஜஸ்ட் கேன்சல் இட். என்னப்பா சொல்ற நீ? என்ன ஏண்டா பாக்குற? என்ன சொல்றனா? நீ சொல்ல வேண்டியதா நான் சொல்றேன். இந்த என்கேஜ்மெண்ட் இந்த ஹோட்டல்ல நடக்க கூடாது. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பிரச்சனை ஆயிடும்? வா சொல்றது கேளு. வா முதல்ல. பாக்க நல்லா இருக்குல்ல, டிஃபரெண்டா? ஆமாமா, பாக்கும்போது டேஸ்டா இருக்கிற மாதிரி தோணுது. தோன்றது மட்டும் இல்ல, டேஸ்டாவும் இருக்கும். அப்போ நான் கொண்டு போறேன். நீ பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொண்டு போறேன். நான் எடுத்துட்டு போறேன், கொடுங்க. இல்ல சஹனா, சாரி. இட்ஸ் ஓகே, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐயோ சாரி, நான் எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேற பண்ணிக்கிறேன். நான் உதவி பண்றேன். நான் இல்ல வேணாம், நீ அடுத்ததையும் வீணாக்கிடுவ. நீ போ. சாரி. இட்ஸ் ஓகே, முதல்ல கிளம்பு. மிஸ்டர் மெஹராவும் மிஸ்டர் கோலியும் வந்துட்டே இருப்பாங்களே, நான் சீக்கிரமா இன்னொரு பிளேட் ரெடி பண்ணணும். வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு தெரியல இவ யாருன்னு? எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. தெரியும்னா நீ ஏன் இப்படி பண்ற? why doing this? நீ பொறுமையா இருடா, நான் சொல்றத கேளு. வெயிட்டர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல அவங்களை இங்கிருந்து போ சொல்லு. இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு, விரட்டி விடு அவங்கள. உனக்கு தெரியும்ல மாயா யாருன்னு? இவதானே நம்ம ரன்வீர் மேல மோலஸ்டேஷன் சார்ஜ் பண்ணி இருக்கிறவ. பிராச்சியை கொடுறதுக்கு முயற்சி பண்ணவளுக்கு ஆர்த்தி எடுக்கணுமா? we are welcoming them. அதெல்லாம் வேண்டாம். கோவப்படாதடா, சொன்னா கேளுடா. உனக்கும் கோவம் வரணும். நான் இதை நடத்த விட மாட்டேன், நீ இதை நடத்த விடாத. எனக்கு மட்டும் இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு இவங்களை பார்த்தா துரத்தி ஒண்ணு தான் ஆசை, ஆனா ஐ கான்ட் டு தட். இவங்க ஒண்ணு என்னோட வீட்டுக்கு வரல துரத்தி அடிக்கிறது. இவங்க என்னோட கிளைண்ட், என்னோட கெஸ்ட். அதுவும் நம்ம கான்ட்ராக்ட்ல ஒரு கிளாஸே இருக்கு. நம்ம எந்த கிளைண்டையுமே புக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை கேன்சலே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? என்ன ஆகும் சொல்லு. அதிகமா போனா என்ன? ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அது தேவையா உனக்கு? அரெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதான் மாயாவோட அப்பா இருக்காரு, சௌபே, பொலிட்டிஷியன், ரொம்ப செல்வாக்கான ஆள். ஒரு வேலை அரெஸ்ட் பண்ண முடியாம போனா கூட இல்லாம பண்ணிடும். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா பொலிட்டிஷியனை பத்தி தெரியும்ல, எதை வேணாலும் சகிச்சுப்பாங்க. ஆனா ஒரு சின்ன அவமானத்தையும் சகிச்சுக்க மாட்டாங்க. அவரோட செல்ல பொண்ணு வேற. அதனாலதான் சொல்றேன், என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படியே நடக்க விடு. அப்புறம் நாமளும் அவங்களுக்கு பல்லக்க தூக்கிட்டு இருக்கோம். ஸ்டாஃப் இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்க பண்றதுக்கு. விடு அவங்கள, நடக்கிற விசேஷம் நடந்து முடியட்டும். நீ கோவத்துல எதுவும் தப்பா செஞ்சு தொலைச்சிடாதப்பா. உன்னை கிஞ்சி கேட்டுக்கிறேன், புரிஞ்சுதா? அப்படி நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் தான் முதல்ல மாட்டுவோம். எனக்கு அது வேணான்னு தோணுது. வா வா, வந்து இங்க உட்காரு. வான்னு சொல்றல, வா வந்து இங்க உட்காரு. என்ன ஆச்சு? எங்கேயோ பாத்துட்டு ஏன் மேல வந்து இடிக்கிறீங்க? பிரக்யா எங்க? கிச்சன்ல. என்ன ஆச்சு? சித்தி இன்னைக்கு கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மணமகள் அறை எங்க இருக்கு? மணமகளா? ஆனா இன்னைக்கு கல்யாணம் எதுவும் கிடையாது. கல்யாணம் நடக்கும்ல, அதான் கல்யாணம் அப்போ கல்யாணம் பொண்ணு அலங்காரம் பண்ற ரூம் எங்க இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா, அவ என்ன வர சொல்லிருக்கா. இவ அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அலங்காரம் பண்ணனும், பிளான் பண்ணனும். இல்ல நான் எதுக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லணும்? ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மேம், அந்த 1105. ஓ, வெரி குட். தேங்க் யூ. ஓகே. அட, இந்த ஹோட்டலோட முதலாளி பையனா? உனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்படின்றதுக்குள்ள நானே சொல்லிடுவேன், நீ அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. ஸ்டாஃப் கிட்டயோ வேற யார்கிட்டயோ கேட்டேன்னு வச்சுக்கோ, முதல்ல நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. சோ நான் என்ன சொன்னாலும் அதே செய், புரியுதா? அப்புறம் மாயா, எங்க வீட்ல எல்லாரையும் மீட் பண்ணிட்டேன்.
என் சிஸ்டர் மட்டும்தான் பார்க்கல, இப்பதான் ஏர்போர்ட்க்கு வந்திருக்கா. நாங்க எல்லாரும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ ரீச் ஆனதுமே நம்ம என்கேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நல்லதுப்பா. இதத்தான் ஃபேமிலி வேல்யூன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இல்லனாலும் நம்ம சந்தோஷம் முழுமையாகாது. வெரி குட் பா, கீப் இட் அப். சரி, அப்ப அவங்க வர வரைக்கும் நாம ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாமே? பண்ணலாமே. வாங்க வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், டான்சர்ஸ் கீழே போயிட்டாங்க, உங்களையும் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கொஞ்சம் கீழே போங்க.